நாடு முழுக்க எதிர்ப்பு அலை என்பது வெகு சில விஷயங்களுக்கு மட்டுமே நடக்கும். இபிஎஃப் சேமிப்பை திரும்ப பெற்றால் வரி என்ற அண்மைய பட்ஜெட்டின் அறிவிப்பு அப்படியான ஒரு எதிர்ப்பை கண்டது. சமூக வலைதளங்களில் மட்டுமின்றி ஊடகங்கள் பலவற்றிலும் இந்த விஷயம் விரிவாக பேசப்பட்டது. இபிஎஃப் சேமிப்பில் இருந்து ரொக்கமாக திரும்ப பெறும் தொகையில் 60% வரி என்ற அறிவிப்பு சாமானிய மக்களுக்கு மட்டுமல்ல, துறை சார்ந்த நிபுணர்கள் பலருக்கும் கூட போதுமான தெளிவை அளித்ததாக தெரியவில்லை. இபிஎஃப் எனப்படும் வருங்கால வைப்பு நிதியில் சேமிக்கப்படும் பணம் நடப்பு நிதியாண்டு வரை முழுமையான வரிச்சலுகை பெற்றது. அதனால் ஒருவர் தன் சம்பளத்திலிருந்து சிறுக சிறுக சேமிக்கும் அந்த தொகையின் ஒரு பகுதியை திரும்ப பெற்றால் அதற்கு வரி செலுத்த தேவையில்லை. ஆனால் வரும் நிதியாண்டு முதல் இந்த தொகை வரிக்கு உட்படும் என அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். ஓய்வூதியம் பெறும் நோக்கில் இந்த தொகை சேமிக்கப்படுகிறது என்பதால் அதற்காகவே செலவிட்டால் வரி இல்லை. இடையிலோ அல்லது இறுதியிலோ ரொக்கமாகவோ பணத்தை வெளியே எடுத்தால் அதற்கு வரி உண்டு என பட்ஜெட் அறிவிப்பு கூறுகிறது. ஆனால் எந்த தொகைக்கு வரி என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்கிறார்கள் நிபுணர்கள். இது எந்த அமௌண்ட்டில் டேக்ஸ் ஆகும், என்ன காரணத்துக்கோசம் அந்த டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதெல்லாம் சரி கிளியராக வரல. ஸோ எந்த அமௌண்ட், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணி நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம், எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் கொடுப்போம், எம்ப்ளாயர் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. ரெண்டு கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு கான்ட்ரிபியூஷனாக ஃபண்டுலேருந்து வரும். இந்த மூணும் சேர்ந்து தான் வித்ட்ரா பண்ணுறதே ஒரு அமௌண்ட்டாக வரும். இப்போ பட்ஜெட்டை படித்து பார்க்கும்போது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் டேக்ஸ் ஆகிற மாதிரி வருதுன்னு ஒரு வியூ இருக்குது. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி சஃபர்டு டேக்ஸு ஆஸ் இன்கம் டேக்ஸ். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் சஃபரிங் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் சஃபரிங் டேக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் தான் எல்லாரும் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெயந்த் சின்ஹா அவங்களெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சாமானியனை பாதிக்கும். உழைக்கும் காலத்தில் ஒரு கட்டாய சேமிப்பு போல பலரும் இதில் ஆர்வம் காட்டுவதே அத்தியாவசிய அவசர காலங்களில் பயன்படும் என்பதற்காகத்தான். ஒருவர் சொந்த வீடு கட்டவோ, எதிர்பாராத பெரும் மருத்துவ செலவுக்கோ, மகன் அல்லது மகளின் கல்வி செலவுக்கோ, குழந்தைகளின் திருமண செலவுக்கோ இந்த தொகையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து பயன்படுத்துவது இன்று வழக்கமாக இருந்து வருகிறது. இனி இவ்விதமான முயற்சிகளுக்கு வரி விதிக்கப்படும் என்றால் அது மக்கள் மீது சுமத்தப்படும் அநீதி என பரவலாக குரல் நாடு முழுவதிலிருந்து எழுந்தது. ஆனால் இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மறுநாளே நிதியமைச்சக வட்டாரங்கள் கருத தொடங்கிவிட்டன. அதிகாரிகள் தொடங்கி அமைச்சர்கள் வரை பலரும் இது குறித்து பல்வேறு விதமான சமாதானங்களை முன்வைத்தனர். பிரதமர் சொன்னால் திரும்ப பெறுவதாக அருண்ஜேட்லியே கருத்து தெரிவித்தார். இன்னைக்கு தேதியில் இது வருமா வராதா, அந்த 60% டேக்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. 40% வராது, 60%. அந்த 60% எதில் 60% கம்ப்யூட் பண்ணணும்? இப்படி பண்ணினா ஃப்யூச்சரில் எம்ப்ளாயீஸ்லாம் இபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களானே ஒரு டவுட் வரும். ஏன்னா இது 3.7 crore பீப்புள் இபிஎஃப் கட்டின்னு கண்ட்ரியில். அதில் 3 கோடிக்கு வராது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் 70,000 பேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாலண்டரி பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒண்டி தான் வரும், அதனால் எல்லோரும் ஒரி பண்ண வேண்டாம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. பட் இது என்னாச்சு, இந்த பட்ஜெட்டில் மொத்தமாகவே இந்த சேலரி கிளாஸில் ஒன்றும் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக்ஸ் கன்செஷன் ஆர் பிரேக்கு. போராக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிஎஃப் ப்ரப்போசல் கொண்டு வரவே ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் இருக்குது சேலரி கிளாஸ்லன்னு. இதை அவங்க ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க, எதிர்த்து போராடுறாங்க. அதனால் கவர்மெண்ட் மைட் கன்சிடர் டு ரோல் பேக். இது வருங்கால வைப்பு நிதி சேமிப்பின் மீது வரி விதிப்பு அநீதி என்ற வாதம் ஒருபுறம் இருக்க, மாற்றம் குறித்த அறிவிப்பும் கூட தெளிவாக இல்லை என்ற விமர்சனம் அதிகம். இது குறித்து நார்த் பிளாக்கிலிருந்து வெளியான பல குரல்கள், அவை அளித்த பல்வேறு விளக்கங்கள் குழப்பத்தை அதிகரித்துள்ளன. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாக இது குறித்து இறுதியான முடிவை மட்டுமின்றி தெளிவான விளக்கத்தை மத்திய அரசு அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன்.